ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி ஆப்லிவியஸ் செயின்ட் கேன் கண்டெய்னர் பவர் எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எபிசோட் பார்த்தவங்க என்ன ப்ரோ இது ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த எபிசோட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கோம். அதனால ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல கேர்லினாவுமே கேர்லினா எங்க அக்கா மாதிரி அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவன் கிடையாது. சான்சஸ் ஃபேமிலியோட அவமானம். ஆனா திடீர்னு வந்த ஒரு என்கேஜ்மெண்டால என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நான் கல்யாணம் ஆகி போற இடம் மேல்கோஷின் எம்பையரை நோக்கி போக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த செகண்ட் பிரின்ஸும் நான் தான் எட்வர்ட் ரூபி மார்டினஸ். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எம்பையரை நோக்கி பெரிய பயணம் போறோம் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க இதை பார்த்து கேர்லினும் மனசுக்குள்ள அட ஒரு ஹேண்ட்ஷேக்கா இவர் என்ன ஈக்குவலா ட்ரீட் பண்ண பாக்குறாரு. ஆனா பயபல வழக்கம் போல ஹேண்ட்ஷேக் கொடுக்க அது அவ கை நசுங்குது. ஐயோ அம்மா கத்த அவருமே அதை மன்னிச்சிருங்க, என்னோட ஸ்ட்ரென்த் நான் கவனிக்காம விட்டுட்டேன். அவளுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் எட்வர்டும் நீங்க போற கேரேஜ்ல ஏன் கொடுத்தா வர போறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே. கேர்லினாவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஒருத்தருமே அட இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு கை கொடுத்து நினைக்க போறீங்க, நான் பிரின்ஸ் எட்வர்டோட அசிஸ்டண்டா இருக்கிறவன், என்னோட பேரு டேயோட இருக்காசியா. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நான் கேள்விப்பட்டவர் இவர் தானா, ஒரு விஸ்கண்டோட செகண்ட் சன், அப்புறம் நைட் ஆர்டரோட வைஸ் கமாண்டர். இவருமே ஸ்வாட்லி மேஜிக்ல ரொம்ப திறமை வாய்ந்தவர். இவரை பாக்குறதுக்கு நல்லவர் மாதிரி தெரியாது, ஆனா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரோ. இப்ப அவனுமே பயணம் செஞ்சு போயிட்டு இருக்க கேர்லினாவும் மனசுக்குள்ள அட எனக்கு மோஷன் சிக்னஸா இருக்கு, இவ்வளவு வேகமா இவ்வளவு குழுங்களா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்ட பிரின்ஸ் எட்வர்டுமே நான் ஜெண்ட தருவர காத்து உங்களுக்கு வரும், அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் மெதுவா போக சொல்றேன். இதை பார்த்து கேர்லினாவும் மனசுக்குள்ள நான் அவரை பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஆனா இவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் தி பிளட் தர்ஸ்டி பிரின்ஸ், அதுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. பிரின்ஸ் எட்வர்டும் என்ன மன்னிச்சிருங்க, ஸ்டாண்டர்ட் கேரேஜ் என்கிட்ட இல்ல, அதனாலதான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது கேட்டவளுமே அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல பக்கத்துல டீயோட வருமே சரி பேச வேண்டியதை பேசிட்டீங்களா, இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்றேன். இன்னும் 2 வாரத்துல ஃபவுண்டர்ஸ் டே இருக்கும், அப்போ உங்களோட மேரேஜ் ரிவியல நாங்க பண்ணுவோம். அதுக்கு அடுத்த 2 வாரத்துல கல்யாணம் நடக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இன்னும் 1 மாசத்துல உங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். கேர்லினா மனசுக்குள்ள என்ன மாதிரி ஒருத்தியால அவ்வளவு குறிப்பிட்ட டைம்ல எப்படி இதை பண்ண முடியும், அவ்வளவு அவங்க அம்மா சமாதியில பேசினதை நினைச்சிட்டு இல்ல நான் அதுக்கப்புறம் ஓட போறதில்ல, இதை ட்ரை பண்ணாமலே முடியாதுன்னு முடிவெடுக்க கூடாது. அவளும் எனக்கு புரிஞ்சது, இதை நல்லபடியா போகணும்னு எனக்கு ஒரு கான்பிடென்டா இல்ல, இருந்தாலுமே என்னால முடிஞ்ச ட்ரையா நான் கொடுக்குறேன். இப்போ நைட் ஆகுது, அவங்களும் ஒரு கேம்ப்ல இருக்க, கேர்லினாமே கேரேஜ்ல இருக்க. அங்க ஒரு சோல்ஜர் வந்துட்டு லேடி கேர்லினா எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி ஒரு நோபல் இந்த மாதிரி ஒரு இடத்துல கேம்ப் போட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் புரியுது. கட்டியும் வைஸ் கமாண்ட் கிட்ட நான் அதை பத்தி சொன்னேன், அட்லீஸ்ட் நீங்க மட்டுமாச்சு டவுன்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல தங்கணும்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க தங்கினா உங்களுக்கு ஆபத்து வரும், உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, உங்களுக்கு எந்தவித உதவினால பண்ண முடியல, அதனால என்ன மன்னிச்சிருங்க. கேர்லினாவும் என்னை பத்தி இவ்வளவு விஷயத்துக்கு ரொம்ப நன்றி, உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அந்த சோல்ஜருமே என்னோட பேரு கோலட். இந்த மாதிரி ஒரு நைட்டு பேரு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றதுக்குள்ள அங்க ஒரு சோல்ஜர் வந்துட்டு எல்லாருமே கவனமா இருங்க, நம்மள நோக்கி கொள்ளக்காரங்க தாக்க வந்துட்டு இருக்காங்க. கொல்லட்டும் லேடி கேர்லினா இங்க ஆபத்தா இருக்கும், அதனால இந்த கேரேஜ்ல குனிஞ்சிருங்க. இப்ப தூரத்துல இருந்து அம்புகள் வருது, எதுக்கு பார்த்தா கொள்ளக்காரங்க அவங்கள தாக்க வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் ஸ்வாட் மட்டும் இல்லாம மேஜிக் வச்சு சாந்த போட்டுட்டு இருக்காங்க. அவன் சொன்ன மாதிரியே கேர்லினாவுமே கீழே குனிஞ்சு எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுமே பயத்துல நான் இங்கதான் சாக போறேனா, ஆனா என்னோட கடமைகளை நான் செய்யவே இல்லையே, என் அன்பு காட்டுறேன்னு சொன்ன எங்க அப்பாக்கு எதுவுமே செய்யாம நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழற மாதிரி போக திடீர்னு பார்த்தா அந்த கேரேஜுமே பத்தி எறிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து உடனே கேர்லினாவும் முடிவு பண்ணிட்டா, அப்போ நான் இந்த இடத்துல சாக போறேன்ல, அப்பா உங்களுக்கு ஒரு வெட்டான ஒரு பொண்ணா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கைவிட அந்த கேரேஜை உடச்சி எறிஞ்சுக்கிட்டு பிரின்ஸ் எட்வர்டும் அப்படின்னு நான் உன்னை சாக விட மாட்டேன், நீ என்னோட மனப்பெண்ண ஆக்க போறவ, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல கைவிட மாட்டேன் அப்படின்னு இந்த செகண்ட் பிரின்ஸுமே நம்ம ஹீரோனை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. அவருமே என்ன மன்னிச்சிரு, நான் யூஸ் பண்ண ஃபயர் மேஜிக் கண்ட்ரோல் இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடுச்சு, அதனால தான் தப்பி தவறி இந்த கேரேஜ் மேல பட்டுடுச்சு, ஆனா இந்த சண்டை இன்னும் முடியல, எதிரிங்க இன்னும் இருக்காங்க, அதனால நீ ஒரு சேஃபான இடத்துக்கு போய் எனக்காக வெயிட் பண்ணணும். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வந்துட்டு கமாண்டர் கோலட் ஆபத்துல இருக்கான். அங்க போய் பார்த்தா கோலட்டுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அங்க ஹீலர்ஸுமே எவ்வளவு ட்ரை பண்ணி அவன் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹீலர்ஸுமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹீல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இவரோட ப்ளீடிங்க எங்களால தடுத்து நிறுத்த முடியல. பிரின்ஸ் எட்வர்டும் சரி நான் வர வரைக்கும் அவனை விடாம ஹீல் பண்ணிட்டே இருங்க, நான் டியோ போய் கூட்டு வரேன், அவன் வேணா ஹீல் பண்ணலாம். அப்புறம் கேர்லின் என்ன மன்னிச்சிரு, இந்த இடத்த தவிர வேற எதுவுமே சேஃபான இடமா எனக்கு தெரியல, இந்த டென்ட்ல மட்டும்தான் பேரி இருக்கு, அதனால இங்கே வெயிட் பண்ணு, நீ இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு அந்த அளவுக்கு வயசும் கிடையாது. ஆனா கேர்லினுமே இல்ல என்னால எந்த விஷயம் செய்யனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் இதை வச்சு பாக்குறேன். இப்போ அந்த பிரின்ஸுமே அங்க கிளம்ப கேர்லினாவும் மனசுக்குள்ள கடவுளே இல்ல யாராச்சும் யாரா இருந்தாலும் கோலட்டை காப்பாத்துங்க அப்படின்னு அவ வேணா அடுத்த செகண்டே அந்த ஹீலோட மேஜிக் பல மடங்கு அதிகமாகுது. இதை பார்த்து அவரால் நம்ப முடியல, இல்ல என்னோட ஹீலிங் மேஜிக் இந்த அளவுக்கு சக்தியா இருக்காது, கேர்லினாவும் ஒருவேளை நான் வேணது யாருக்கோ கேட்டுச்சா. இப்போ பிரின்ஸ் எட்வர்டும் அங்க வந்து பார்க்க அவருக்குமே ஷாக்கா இருக்கு, கோலட்டுக்கு ஃபுல் ரெக்கவரி ஆயிடுச்சா. அந்த ஹீலரும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனா இந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியும், லேடி கேரன் ப்ரே பண்ண அப்புறம் இது எல்லாமே நடந்துச்சு. கேர்லினாவும் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட எந்த வித மேஜிக்கும் கிடையாது, என்னோட சின்ன வயசுல எடுத்த மேஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல அப்படிதான் சொன்னாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு பிரின்ஸ் எட்வர்டும் என்ன மன்னிச்சிருங்க, முதல்ல நீங்க ஒரு டியூக்கோட பொண்ணு, சின்ன வயசுல இருந்து செல்வத்துல எந்தவித கஷ்டமும் இல்லாம வளர்ந்துப்பீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் கோலட் அந்த நிலைமையில இருக்கிறப்ப நீங்க பார்க்க வேணாம்னு சொன்னேன், ஆனா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இதை பார்த்த கேர்லினாவும் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஜெனுவினா யாருமே என்கிட்ட பேசினது கிடையாது, எனக்கு அப்பயே தோணுச்சு இவர்
ரொம்ப நல்லவர். உண்மையை சொல்லணும்னா நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவளுமே உங்களோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்குன்னு தலை குனிஞ்சலாம் இருக்காதீங்க. ஒரு பிரின்ஸ் அவளை சீக்கிரத்துல யார்கிட்டயும் தலை குனிக்க கூடாது. இப்ப அவருமே பேசி முடிச்சுட்டு கோலட் இருக்க இடத்துக்கு வர பிரின்ஸ் எட்வர்டும் நான் வேற ஒரு டென்ட்டுக்கு அவங்கள அமைச்சிட்டேன். கூடவே நான் பிடிச்ச எல்லா கொள்ளக்காரங்களுமே பார்டர் கார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்நேரத்துக்கு அவங்க இம்பீரியல் கேபிட்டல போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் எந்தவித அட்டாக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, கோலட் எப்படி இருக்கான்? தீவுமே இப்போதைக்கு அவன் உயிருக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவன் நிறைய ரத்தத்தை அள்ளட்டான். அதனால அவன் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரின்ஸ் எட்வர்டும் அப்போ அவனால குதிரையில பயணம் செய்ய முடியாதுல. சரி, அப்ப அவனை கேரேஜ்ல போட்டுடலாம். தீயவும் சரி, ஆனா லேடி கேர்லினாவுமே அந்த கேரேஜ்ல தானே வராங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா போறது பிரச்சனையா இருக்குமே அப்படின்னு சொல்ல உடனே பிரின்ஸ் எட்வர்டுமே அப்ப நானுமே அந்த கேரேஜ்ல போறேன் அப்படின்னு சொல்ல தீயவும் கோலட் அனுப்புற கேரேஜ்ல எல்லா பொருட்களும் எடுத்துட்டு போவாங்க. அதனால ஒருத்தர் தான் இடம் இருக்கும். அதுவும் இல்லாம இருந்த ஒரு கேரேஜுமே நீங்க தீய வச்சு கொளுத்துட்டீங்க. பிரின்ஸ் எட்வர்டும் எனக்கு புரியுது, இருந்தாலுமே சொல்லி காட்டாத. அதுவும் இல்லாம அந்த இடத்துல எனக்கு வித்தியாசமா நடந்துச்சு. திடீர்னு நான் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான சக்தி எனக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சது. நீயுமே உங்களுக்குமே எப்படி நடந்துச்சா? நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம நைட்ஸ்ல பல பேருக்கு அவங்களோட பவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான பவர் அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. அது கூடவே கோலட் இந்த அளவுக்கு ஈழா இருக்கானே அதையுமே சேர்த்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். சரி, இப்போ இந்த கேரேஜ் சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் எட்வர்டுமே நானும் கேரளினாமே குதிரையில போறோம் அப்படின்னு சொல்ல இப்ப அவங்களுமே குதிரை பயணத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா தி மால்கோஷன் எம்பையருக்கு அவங்களுமே வந்துட்டாங்க. கேரளினாவும் அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமாவே நாங்க பார்டர் தாண்டி இம்பீரியல் கேபிட்டலுக்குள்ளேயே வந்துட்டோம். நாங்க கேபிட்டலுக்கு வர டைம்ல கோலட் முழிச்சுக்கிட்டாரு. அதனால அவரு ஆர்ஸுக்கு போயிட்டாரு. நான் திருப்பி கேரேஜுக்கு வந்துட்டேன். ஐயோமே இன்னைக்கு இம்பீரியல் கேபிட்டல் இறங்கின உடனே ராஜாவையும் ராணியும் சந்திக்க போறீங்க. எல்லா கதையிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி கேரளினாவும் இன்ட்ரோடியூஸ் பண்றா. இந்த எம்பையரோட கரண்ட் இம்பீரியல் மேஜஸ்டி எரிக் ரூபி மார்டினஸ். இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெல்ஸ் வாட்ங்கிற டைட்டில் வச்சிருக்கிறவர். இவர் ஒரு பெரிய வாரியர். இருக்கிறதுல ஹை லெவல் ஃபயர் மேஜிக் அதாச்சும் லைட்னிங்க சுலபமா கட்டுப்படுத்துவாரு. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் தி லைட்னிங் எம்பரர். அதுக்கப்புறம் தி கரண்ட் எம்பரஸ் வனசா ரூபி மார்டினஸ். இவங்க ரேரான ஃப்ராஸ்ட் மேஜிக் வீல்டர். அது மட்டும் இல்ல, இவங்க அந்த மேஜிக்கை குளோபல் ஸ்கேல்ல யூஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களை எல்லாருமே ஃப்ராஸ்ட் வச்சுன்னு கூப்பிடுவாங்க. ஒரு வாட்டி எம்பரஸ் வனசா அவங்க மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை துரத்தி அடிச்சாங்க. அதனாலேயே மக்களோட இதயத்துல இவங்களுக்கு தனி இடம் இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நினைச்சாலே என் வயிறு கலக்குது. இவ்வளவு பெரிய ஆளுங்க முன்னாடி நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவளும் கஷ்டப்பட்டு இருக்க. இதை பார்த்து பிரின்ஸ் எட்வர்டுமே கவலைப்படாத, எல்லாமே நல்லதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்பா அம்மா, நான் பிரின்ஸ் எட்வர்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே கேரளினாவுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் கேரளினா சாnchez சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அந்த ராஜாவும் எட்வர்ட் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் கேரளினா சாnchez டியூக்கோட பொண்ணு. உங்களோட வீட்டை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை எங்க கண்ட்ரிக்கு நாங்க வரவேற்கிறோம். அப்புறம் லேடி கேரளினா, நீங்க எதுவும் சாப்பிடலன்னா லஞ்ச் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோமா? என் பையனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட சேர்ந்து நான் கொஞ்சம் பேசணும். இப்போ அவங்களும் சாப்பிட உட்காந்துக்கிட்டு வெறிக்க இவளே பார்த்துட்டு இருக்க. இவளுக்குமே எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம தயங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்களுமே, என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்குன்னா வயிறு சரியில்லையா? இதை பார்த்து கேளினோமே, நீங்க வெறிக்க பாக்குறீங்க, அதனால எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுங்க நான் காலையில் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்து பிரின்ஸ் எட்வர்டும், எனது நிறைய சாப்பிட்டியா? இல்லையே, கம்மியா தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அவளுமே, ஆட ஏன்போ நீ வேற இப்படி சொதப்புற? அந்த எம்ப்ரஸுமே, கேரளினா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் எட்வர்டும், ஆமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, இதுவா இருந்தாலும் நாங்க திக்கிறோம். அந்த ராஜாவுமே, ஆமா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, ஏன்னா நீமே எங்களை ஒருத்தி எங்க ஃபேமிலியில ஒருத்தி ஆக போறல. இதுகிட்ட கேரளினாவை ஷாக் ஆயிட்டு, என்னது இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி என்ன பாக்குறாங்களா? இந்த மாதிரி அன்பானவங்க கிட்ட நான் ஏன் நர்வஸா இருக்கேன்னு தெரியல. அது வந்து நீங்களா என்ன வெறிக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கிட்ட பிரின்ஸ் விடும், அப்பா அம்மா நீங்க வெறிக்க பாக்குறதுனால அப்படி இருக்கு, ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அந்த ராஜாவுமே, பின்ன என்னோட பொண்ணா மாற போறாள, அதனால நான் அப்படி பாக்குறேன். எம்ப்ரஸுமே, எங்களுக்கு பசங்க மட்டும்தான், எங்களுக்கு பொண்ணுங்க கிடையாது, அதனால எங்களுக்கு பொண்ணா வரப்போற உங்களை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது கூடவே கேரளினா உனக்கு அழகான சிவப்பு கண்கள் இருக்கு, அது எரிக் எட்வர்ட் முடி கலர் மாதிரியே ரெட் கலர்ல இருக்குல்ல. அந்த ராஜாவுமே, எங்களோட கண்ட்ரில ஒரு வழக்கம் இருக்கு, இந்த ரெட் கலர் ரூபி ஜெம்ஸ்டோன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் எம்பரர் இந்த ரூபியோட ஆசீர்வாதம் எங்க ஃபேமிலி ஃபுல்லா வரட்டும்னு சொல்லிட்டு ராயல் நேமாவே ரூபின்னு மாத்திட்டாரு. இதுவுமே கண்டிப்பா விதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவளோட அக்கா அவளோட கண்களை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசினா, ஆனா அப்படியே எந்த சைடு பார்த்தா அவளோட கண்களை பத்தி இவங்க பாராட்டி பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவ ஆனந்த கண்ணீர் விடுறா. இப்ப தீவுமே, இதுதான் உங்களோட ரூமா இருக்க போது, அது கூடவே உங்களுக்கு மெய்டும் பாடி கார்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அந்த மேடுமே, இன்னில இருந்து உங்களோட பர்சனல் மேடா நான் தான் இருக்க போறேன். என்னோட பேரு மரிசா கிசிங்கர். அந்த நைட்டுமே, என்னோட பேரு ஹோவன் கேட்ச், நான் ஆர்டர் ஆஃப் பைர்பான் நைட்ஸ்ல ஒருத்தன். இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் கடா நான் இருக்க போறேன். அப்படியே தீவுமே, சரி எல்லாம் முடிஞ்சா நாளைல இருந்து உங்களுக்கான பாடம் ஆரம்பிக்குது. இப்ப கேரளினா அவளோட கிளாஸுக்கு போக அங்க பார்த்தா அந்த எம்ப்ரஸ் இருக்காங்க. கேரளினாவுமே, நான் திருப்பி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு மேனர்ஸ நீங்களா கத்துக் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே, ஆமா நான் தான் வாலண்டியர் பண்ணேன், இந்த மாதிரி கத்துக் கொடுக்கறது எனக்குமே புதுசுதான், அதனால 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கத்துப்போம். இப்போ அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிய அந்த எம்ப்ரஸும்
கேரளினா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற, நீ நடந்துக்கிறத பார்த்தாலே நீ ரொம்ப ஃபாஸ்டான ரொம்ப புத்திசாலின்னு தெரியுது, அதனால தான் நான் இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். இதுக்கிட்ட கேரளினா மனசுக்குள்ள நான் சான்சஸோட அவமானம் என்ன இவங்க இப்படி பாராட்டி பேசுறாங்க, நிஜமாலேயே நான் ஃபாஸ்ட் லேர்னர் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுமே ஆமா நீ ரொம்ப புத்திசாலி, எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கிற, அதுவும் இல்லாம எல்லாத்தையும் ஆர்வமா கத்துக்கிற, நல்லா உழைக்கிற அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட அவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவளுமே ஒரு லெசனா கத்துக்கிட்டு வரா. இப்போ தியோ கிளாஸ் வர தியோமே அட அதுக்குள்ள வந்துடுச்சா, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ஏன்னா பிரின்ஸ் எட்வர்டுமே அவங்க கூட சேர்ந்து படிக்க போறாரு. இதுக்கிட்ட அவளுமே ஓ பிரின்ஸ் எட்வர்ட் இங்க இருக்க போறாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவருமே நான் முன்னாடி சொல்லது எந்த அப்பதான், அதனால சரி இங்க வந்து உட்காருங்க நம்ம பாடத்தை ஆரம்பிப்போம். தியோ இன்னைக்கு நான் மேஜிக் பத்தி பேச போறேன், ஆனா லேடி கேரளினா உங்ககிட்ட மேஜிக்கல் பவர் இல்லன்னு தானே சொன்னீங்க, நீங்க என்ன வயசுல மேஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்தீங்க? கேரளினாமே நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அக்கா கூட சேர்ந்து நான் எடுத்தேன். தியோமே அப்போ ஒரு வாட்டி எடுத்திருக்கீங்க கரெக்டா? நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி ஒருத்தவங்களோட மேஜிக்கல் பவர் அவங்க பிறக்கும் போதே வர விஷயம் தான், ஆனா அதுல ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு, அது எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்மளோட மேஜிக்கல் பவர் ஸ்டேபிளா இருக்காது, அப்பப்போ பிளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இங்க மேல்கோஷன் என் பேர்ல 2 வாட்டி மேஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுப்போம், ஒன்னு 4 வயசுல இன்னொன்னு 16 வயசுல. இதுக்கிட்ட கேரளினாவும் அப்போ எனக்குமே வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்க தியோவுமே ஆமா பிறப்புல ஒரு சில பேருக்கு இல்லாம போலாம், ஆனா அவங்க வளர வளர அவங்களுக்கு மேஜிக்கல் பவர் கிடைக்கலாம், உங்களுக்குமே கொஞ்சம் ஹோப் இருக்கு, அதனால கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நம்ம இது ஒரு செக்அப் பண்ணி பார்த்தலாம். அதே சப்ஜெக்ட்ல இன்னொரு விஷயமா இருக்கு, மேஜிக்கல் பவர்ல இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணாதவங்களுமே இங்க இருக்காங்க, அவங்க தன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆக்சிடென்ட்டா ஒரு கேரேஜே எடுத்துருவாங்க. பிரின்ஸ் எட்வர்டுமே அட திருப்பி சொல்லிட்டு இருக்கேப்ப, நான் தான் அப்பயே சொன்னல இது ஒரு மிஸ்டீரியஸான பவர், நான் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு, சரி அது என்ன அதுக்கான காரணம் என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்க தியோமே இல்ல இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த சமூகத்துல இன்னொரு பெரிய விஷயமே நடந்துச்சு, என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் முடிச்சு வர வரையில ஒரு மான்ஸ்டர் கூட நம்ம சந்திக்கவே இல்ல. இதுக்கிட்ட கேரளினாவும் அப்ப நீங்க 2 பேருமே மான்ஸ்டர் சந்திச்சிருக்கீங்களா? நான் ராயல் கேபிட்டலோ இல்ல டியூக் டெரிட்டரி விட்டு வெளியே போனதே கிடையாது, அதனால ஒரு மான்ஸ்டர் கூட என் வாழ்நாள் நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கிட்ட அவங்க 2 பேரும் இன்னும் ஷாக்கா வராங்க, அப்போ உங்க டெரிட்டரியிலையும் அந்த ராயல் கேபிட்டலையும் ஒரு மான்ஸ்டர் கூட பார்த்தது கிடையாதா? கேரளினாவுமே இல்ல எந்த வைல்டு பாசஸுமே நாங்க பார்த்தது கிடையாது, வெறும் ஆக்ஷன்ல பெட்டா வளர்க்குற மான்ஸ்டர் மட்டும் தான் பார்த்திருக்கேன். பிரின்ஸ் எட்வர்டோ மேஜிக்கல் ஃபார்ம் பேரியர் இதுல இருந்தாலுமே மான்ஸ்டர் வராம இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். கேரளினாவுமே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மான்ஸ்டர் ரிப்போர்ட் இருந்துச்சு சொன்னாங்க, ஆனா இப்பெல்லாம் அது கேள்விப்படாத விஷயம் ஆயிடுச்சு. தியோமே அப்போ அது கண்டிப்பா செயின்டோட பவர் தான் இருக்கணும், அவங்களோட பிளெஸிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பத்தி பேசி டாபிக் தவறி போயிட்டேன், சரி நம்ம திருப்பி பாடங்களை ஆரம்பிப்போமா? இப்போ அந்த லெசன்லாம் முடிஞ்சு அவளை வெளியே வந்துட்டு இருக்க அவளோட பாடி கடனை ஒண்ணுமே அட படிப்புனா பிடிக்காத பிரின்ஸ் எட்வர்டு படிச்சுக்கிட்டு இருக்காரா, ஆச்சரியமா இருக்குல்ல. கேரளினாமே என்னது பிரின்ஸ் எட்வர்டுக்கு படிக்க பிடிக்காதா? ஓவனோ ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட சின்ன வயசுல படிக்கணும்னு சொன்னா போதும் அவரை டிமிக்கி கொடுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாராம், ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு படிக்கிறாரு? ஆனா எனக்கு தெரியும் அவரோட மேண்டேட்டரி எக்ஸாம்ல அவர் கண்டிப்பா சீட் பண்ணிருப்பாரு, அதை தியோ இப்ப கண்டுபிடிச்சிருப்பாரு, அதனாலதான் திருப்பி உட்காந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு போல. இப்ப பின்னாடி ஒரு குரல் கேக்குது, அதுக்குன்னு கமாண்டரா இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாதுல, யாருன்னு பார்த்தா அங்க வந்தது கோலட். கேரளினாமே கோலட் உனக்கு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே என் பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் ஓவன் இந்த மாதிரி கமாண்டரை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தா கண்டிப்பா அவன் உயிர் கூட போலாம். ஓவனோ எனக்கு மனசுல தோணுதுல நான் சொல்வா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கேரளினாவும் பயந்துட்டு இருக்க, இந்த சைடு ஒவ்வொன்னு பேசிக்கிட்டு இருக்க, பின்னாடி எதுவும் சத்தம் கேக்குது, பார்த்தா அங்க ஜன்னல்ல இருந்து யாரோ ஒருத்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம கேரளி நம்ம சொல்றான், உடனே ஒண்ணுமே மேஜிக்கல் பேரியர் வச்சு அதை தடுக்கிறான். கோலட்டோ பாஞ்சு போய் அவளை காப்பாத்தா, ஆனா கேரளினா பார்த்தா குல நடுங்கி இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.